ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் இன்ஃபினிட்டி வியூர். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எந்த படத்துங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 தரமான கன்னடா படத்துங்களை பற்றி தான் இந்த சீரீஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 படமுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதுலன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் ஒரு 3 படம் பார்த்தீங்கன்னா வந்து ரக்ஷித் செட்டியோட படம் தான். அண்டு ஒரு படம் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தங்களோட படம். ஸோ ஃபஸ்ட்டு படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷக்காரி. ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஹோட்டல் ஓனர், அதாவது ஒரு ஹோட்டல் டீ மாஸ்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஊருக்குள்ளே வந்து ஹோட்டல் வச்சுருக்கிற மாதிரியும் இவர் வந்து அதுக்கப்புறமா வந்து ஊருக்கு தெரியாமல் நிறைய பேர் வந்து கொலை பண்ணி அந்த ஹோட்டலில் இருக்கிற அந்த அடுப்பில் வந்து அந்த பணத்தை எரிக்கிற மாதிரியும் ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நமக்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி ஒரு கதையாக வந்து அவங்க நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் கிளைமேக்ஸ்லலாம் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, அதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ அந்த ஹோட்டல் ஓனராக நடிச்சிருந்தவர் சூப்பராக நடிச்சிருந்தார். ஸோ கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து பார்த்திங்கன்னா 777 சார்லி. ஸோ இது வந்து எனக்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண ஒரு படம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர்கிட்ட இந்த படம் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த படம் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது ரக்ஷித் செட்டியோட ஒரு ஆக்டிங் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம இந்த நாய்கள் ஜாக்கிரதை மாதிரி இது ஒரு விதமான ஒரு தரமான படம் தான் சொல்லணும். ஸோ எனக்கெல்லாம் வந்து எமோஷ்னலாக ஃபீல் ஆச்சு நிறையா இடம். என்னன்னா அந்த நாய் வந்து ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனில் வந்து அந்த நாய் வந்து கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நடக்கும். அதெல்லாம் பார்க்குறப்போ வந்து உண்மையிலே வந்து டாக் லவர்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்குன்றதுனால வந்து இந்த படத்தை சொல்கிறேன். ஸோ இதை பற்றி ஏன் டீட்டெயிலாக சொல்லலைன்னா, நிறையா வந்து இதில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிறதுனால வந்து அதெல்லாம் நான் சொன்னேன்னா அந்த படம் பார்க்க தோணாதுன்றதுக்காண்டி இந்த 777 சார்லியில் வந்து ஒரு டாகை வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறப்போ ஜஸ்ட் ஒரு டாக் அண்ட் ஓனர் லவ் மாதிரி தான் இருக்கும் இந்த கதை. பட் ஆனால் வந்து படம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து பேனரில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த 777 சார்லி சொல்கிறேன். ஸோ அண்ட் 4th பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்த சாகரதாச்சு எல்லோ சைட் ஏ. ஸோ இந்த சைட் ஏ படத்தோட இந்த சப்த சாகரதாச்சு எல்லோ சைட் ஏ படத்தோட கதை என்னன்னா, 2 லவர்ஸ் இருப்பாங்க. ஸோ 2 லவர்ஸ் இருக்கிறப்போ அந்த பையன் வந்து ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷன் வந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஆகுது. ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது தான் வந்து கதை. ஸோ ஸ்டார்டிங் வந்து ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கதை வந்து எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகும். என்னென்னா அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஸோ ஒரு ஆக்ஷன் பிளாக்காக மாறும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு த்ரில்லர் மாதிரிலாம் அந்த படம் போயிட்டுருக்கும். ஸோ இதுவும் ரக்ஷித் செட்டி நடித்த படம் தான், சூப்பராக நடிச்சிருப்பார். அண்ட் ருக்மணி வசந்த் அண்ட் ரக்ஷித் செட்டி அவங்களோட அந்த பேர் அண்டு கெமிஸ்ட்ரிக்காகவே இந்த படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கலான்றது என்னோடய கருத்து. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்த சாகரதாச்சு எல்லோ, சாரி ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்தால் சாரி, சப்த சாகரதாச்சு எல்லோ சைடு பி. ஸோ சைட் பி வந்து சைடு ஏவோட கண்டினியூஷன் தான். என்னென்னா சைடு ஏல அவர் ஜெயிலுக்கு போவார் இல்லையா, சைடு பியில் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் வந்து ருக்மணி வசந்த் வந்து உண்மையிலுமே அவங்க வேறு யாராச்சும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையான்றது தான் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இந்த படத்தில் இருக்கும். என்னென்னா அவங்க வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, பட் ஆனால் அவங்களுக்கும் சில பிரச்சனை இருக்கும். அதை வந்து இவரை வந்து அவங்க கண்ணுக்கே படாமல் அந்த பிரச்சனையெல்லாம் அவர் தீர்த்து வைப்பார். ரொம்ப வந்து இந்த படம் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு ராவாகவே இருக்கும் ஃபஸ்ட்டு பார்ட்டோடையும். அண்டு அந்த வில்லன் அண்ட் ரக்ஷித் செட்டி, ருக்மணி வசந்த் அண்ட் நிறைய பேரோட ஆர்டிஸ்ட்டுக்காண்டி நடிப்பு அண்ட் ப்ளஸ் இந்த ஸ்க்ரீன் ப்ளேக்காகவே இந்த படத்தை வந்து ஒரு வாட்டி பார்க்கலான்றது என்னோடய கருத்து. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் எப்பயும் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் இன்ஃபினிட்டி வியூவர் லியோ.